கொஞ்சம் கூட மசாலா அரைக்காமல் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி செய்யலாம். அது குக்கரில் சிக்கன், மிளகாத்தூள், தண்ணி விட்டுட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடிகனமான பாத்திரத்தில் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இந்த ஸ்டேஜில் புதினா, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளியும் வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா தண்ணி நம்ம வடிச்சிட்டு குக்கரில் இருக்கிற சிக்கனை மட்டும் சேர்த்திக்கலாம். ஒயிட் ரைஸுக்கு சேர்த்துற அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்லோவில் வச்சிடலாம். தண்ணி எல்லாம் சுண்டிடும். நல்லா சுண்டுட்டும் அப்படின்ட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல் விடுங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சுண்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். அதுக்கு சூடான பாத்திரத்தில் அப்படியே தண்ணி மேலே வச்சிடலாம்.